ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு சோனிஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட டே இன்றைக்கி எப்படி போச்சுன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்னோடய ரொட்டீன் என்னன்றது. ஓகேவா? மார்னிங் நான் இன்றைக்கி 5:45க்கு எழுந்திரிச்சேன். எப்போயும் அந்த டைமுக்கெலாம் எந்திரிக்க மாட்டேன். சில நேரத்தில் என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா மட்டும் நான் எந்திரிப்பேன். அவருக்கு ஏதாவது பண்ணி தரணும் அப்படின்னா சரி சொல்லிட்டு இன்றைக்கி 5:40க்கு எழுந்திரிச்சிட்டு தலைக்கு ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா கிளிப் போட்டுட்டு என்னோடய மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் பாம் போட்டுட்டு மார்னிங் நல்லா ஃப்ரெஷ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. அது ரைட்டா ராங்கான்னு தெரியல. பட் நான் வந்து ஒரு 5 இயர்ஸாகவே எப்படின்னா வாஸ்லினோட மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, இல்லை ஜான்சன்ஸ் பேபி மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, அந்த மாய்ஸ்சரைசர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அது எனக்கு மேபி எனக்கு ஒரு மாதிரி அப்படி பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபேஸ் எனக்கு தோணும். பட் அது எல்லாருக்கும் சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டேரெக்டாக கிச்சனுக்கு தான் போயாச்சு. கிச்சனுக்கு போயிட்டு இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் நட்ஸு, அதுக்கப்புறம் கேரட் பீட்ரூட் இது 2 மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் வந்து மார்னிங்கில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரிட்ஜ்லேருந்தே எடுத்து வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் நான் போட்டுட்டு இன்றைக்கி சாட்டர்டே விளக்கேற்றுவோன்றதுனால நான் நேரமாக இருந்துச்சுனால கோலம் போட்டுட்டு அவருக்கும் பீட்ரூட் கேரட்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நட்ஸ்லாம் பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி அவரை அனுப்பிட்டு எனக்கு கொஞ்சோண்டு சுக்கு காஃபி போட்டுட்டு நானும் குடிச்சிட்டு என்னோடய மார்னிங்கே என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஸ்கை வியூ இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நானும் கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது அந்த ஸ்டவ்வை என்ன பண்ணாலும் எத்தனை டைம் சமைச்சாலும் நானும் தொடச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அது க்ளீனான பாடு இல்லை. எப்பயுமே தொடச்சி வச்சாலும் திரும்ப ஒரு நேரம் குக் பண்ணாலும் அப்படி ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு சரி ஓகே, நான் ஒரு ஃபிக்சேஷனுக்கு வந்திருக்கேன். இனிமேலாச்சும் நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3.5 லிட்டராவது தண்ணி குடிக்கணுன்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் என் மைண்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் என்ன, டிவி ஆன் பண்ணிட்டு எப்பயும் போல் வீடு கூட்டிட்டு டஸ்ட்பினை அவுட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வாட்டர் இன்டேக் எடுத்துகிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே சூரியன் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஸ்வெட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. குளிச்சுட்டு வந்த உடனே வந்து எனக்கு கண்மை வச்சு பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அது கண்மை வச்சா தான் எனக்கு வந்து ஏதோ கொஞ்சமாவது நம்ம கண் நல்லா தெரிகிற மாதிரி எனக்கு அது தோணும். ஸோ அதனால் நான் குளிச்சுட்டு வந்தோடனே வச்சுருவேன். எல்லாம் மற்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இப்போ சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து காய்ச்சல் வைப்பாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டே இப்படி வச்சிடுறேன். அது சரியா தப்பான்னு தெரியல. மேபி எனக்கு அது ஹேபிட்டாக இருக்கிறதுனால காய்ச்சல் வச்சுட்டு லிப் பாம் போட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பப்பாயா இருந்துச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாமளும் பப்பாயா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த பப்பாயா எடுத்து பார்த்தா அந்த பப்பாயாக்குள்ளே சீடு இருந்துச்சு. அந்த சீட் பார்க்க எப்படி சொல்கிறது, பிளாக்காலாம் இல்லை, ஒரு மாதிரி ஒயிட்டாக ப்ரௌனாக இப்படி ஆஃப் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சுட்டு நானும் சாமிக்கு தண்ணி தீர்த்தம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பக்தி மயமாக விபூதி குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு அந்த பப்பாயாவை கட் பண்ணி ஜாலியாக டிவி பார்த்துட்டு நானும் பப்பாயாவை என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டேன். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் எதிர் வீட்டில் இருந்து ஒரு குட்டி பையன் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்தான். அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் தலையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் வாரிட்டு அவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவனும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். அவன் இப்போ தான் 3 இயர்ஸ் ஆகுது. அவன் டியூஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சரின்ட்டு அவன் போனதும் அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஸோ அதனால் நான் மார்னிங்கே ரைஸ் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த மோர் மிளகா போட்டிருந்ததுனால அந்த மோர் மிளகாவை அப்படியே தடுக்கா மாதிரி போட்டு அந்த கர்ட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய லஞ்சையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன்.